நலன் காக்கு அணியின் எங்கள் செயலாளர் பட தளபதி ராதாகிருஷ்ணன் அவர்களை பேச ஆரம்பத்திலே வரவேற்பையிலே சொன்ன மாதிரி இந்த அணியை உருவாக்கி வழிநடத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய வழிகாட்டி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் அருமையண்ணன் தான் அவர்களே, எக்ஸியுடைய தலைவர் அண்ணன் செல்வமணி அவர்களே, அண்ணன் பிசி குகநாதன் அவர்களே, அண்ணன் பிரகாசம் அவர்களே, மேடையை வீட்டிருக்கிற கலையுலக முன்னோடிகளே, அரங்கத்திலே வீட்டளிக்கிற தயாரிப்பாளர்களே, பெரியவர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, இதை போல ஒரு கூட்டத்தில் வெளியே காத்திருக்கிற தயாரிப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழ் திரையுலகம் இந்த தேர்தல் வெற்றியின் மூலம், இந்த தேர்தல் முடிவின் மூலம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை காத்து கொண்டிருக்கிறது. அதற்கு, அந்த போர்க்காலத்திற்கு, அந்த வெற்றி பாதைக்கு நாம் எல்லாம் தயாராகிற வகையில் இன்றையிலிருந்து ஒவ்வொருவரும் ஒரு 4 பேரையாவது சந்திச்சு இந்த அணிக்கு ஓட்டு கேட்கணும்னு எல்லாரும் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நாங்கள் இங்கே இருக்கிற 33 பேர் வேட்பாளர்கள், இதை தாண்டி மிக சிறந்த ஆற்றல் மிகவர்களும் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் எதிர்காலத்தில் உயர்நிலை குழுவாகவும் வழிகாட்டு குழுவாகவும் பல்வேறு குழுக்களை அமைத்து திரையுலகத்தை எப்படி ஒரு சிறப்பான இடத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்கிற சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் அண்ணன் தான அவர்களாகட்டும், அண்ணன் செல்லுமணி அவர்களாகட்டும், எதிர்காலத்திலே நம்மை வழிநடத்த இருக்கிற தலைவர் தமிழ்குமரன் அவர்கள் இந்த பொறுப்பை ஏற்கிற பொழுது பிரிந்திருக்கிற அனைவரையும் ஒன்றிணைந்து தமிழ் திரை தயாரிப்பாளர் சங்கம், திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், தாய் சங்கமான தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் எடுக்கிற முடிவு தான் திரையுலகத்தின் முடிவாக இருக்கும். அதற்கு கட்டியம் கூறுகிற கூட்டம் தான் இந்த கூட்டம். இதே கூட்டம் 21 பிப்ரவரி இதை விட 4 மடங்கு கூட்டத்தை கூட்டுவோம், வெற்றியை உறுதியாக்குவோம். அச்சம் என்பது மடமையடா, அது அஞ்சாமை திராவிடர் உடமையடா, இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், வெற்றி உறுதி என்றதை சொல்லி, அடுத்ததாக தமிழ் திரையுலகம் உங்களிடம் நிறைய எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு இக்கட்டான காலகட்டத்தில், பல்வேறு சோதனைகள் நம்மளை சூழ்ந்திருக்கிற காலகட்டத்தில் உங்கள் தலைமையில் இந்த நலங்காக்கும் அணி ஏற்படுத்தியிருக்கிற இந்த சூழ்நிலையில் எதிர்கால தமிழ் திரைப்பட உலகத்தை காக்குகிற வகையில் நீங்கள் செயலாற்றுங்கள் என்ற நம்பிக்கையோடு திரு தமிழ்குமார் அவர்களை தலைவர் வேட்பாளராக நிற்கிறார்களை உங்களிடம் பேச அழைக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி இதே இடத்துல ஒரு பெரிய பொதுக்குழு நடந்தது. அதில் இப்போ நான் தான் ஒரு தலைமையேற்று திடீர்னு ஒரு சூழ்நிலை, ஒரு முரளி சார் வரனாரு, வர முடியல, நான் தான் தலைமையேற்று நடத்தினேன். அப்பயே நான் இது பண்ணேன். நாங்கள் ஒரு கனவோடு தான் வந்தோம். நாங்கள் ஜெயிச்சு நிறைய நல்லது பண்ணணும்னு நினச்சி தான் வந்தோம். நான் அன்னைக்கே நான் மன்னிப்பு கேட்டேன். இதே பொதுக்குழு இதே இடத்துல இதை விட 2 மடங்கு கூட்டம் இருந்தது. நிறைய பண்ணணும்னு நினச்சி ஒரு கனவோட வந்தாங்க. எங்களால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட ஒரு மன்னிப்பு, ஒன்றுமே இல்லை, அதுக்கு ஒரு 2 கோடி ரூபா கொடுத்தாங்க. 1 கோடி ரூபா கொடுத்தாங்க. அதே மாதிரி பெப்சிக்கு நம்ம செல்வமணி என்ன சொன்னார், இந்த கொரோனா டைம்ல எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது எங்களுக்கு, அது உடனே 1 கோடி கொடுத்தாங்க. அதே மாதிரி அவர் அண்ணன் கூட ஒரு டைம் செல்வமணி என்ன சொன்னார், இங்க ஒரு சாதாரண பெப்சி அடிப்பட்டதுக்கு எந்த கம்பெனில 2 கோடி கொடுத்தாங்க சொல்லி எங்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு. அவ்வளவு நல்ல கம்பெனி. அதே மாதிரி நிறைய பண்ணலாம், நிறைய கான்டாக்ட் இருக்கு, நிறைய வழிகாட்டு. நம்ம பிரேம் சொன்ன மாதிரி நிறைய தொடர்பு இருக்கு. நம்ம நிறைய திட்டங்கள் வச்சிருக்கோம், நிறைய பேச முடியாது, தேர்தல் வாக்குறுதியா கொடுக்குறோம். நீங்க உரிமையோட எங்களுக்கு என்னன்னா, வெற்றி பெற்று வந்தா எங்களுக்கு பெரிய சவால் நிறைய இருக்கு. நாங்க இதோட முடிவு பண்ணலாம் அப்படிலாம் விட்டுட்டு போயிடவும் முடியாது. நாங்க ஒரு முக்கியமான இடத்துல இருக்கோம். உங்களுக்கு அது சிறைப்பட தயாரிப்பாளருக்கு நிறைய திட்டங்கள் வச்சிருக்கோம். என்னென்ன பண்ணலான்னு ஆலோசனை குழு வழிகாட்டுதலின்படி நிறைய திட்டங்களை செயல்படுத்த போறோம். நிறைய என்ன பேசணும். அதே மாதிரி எங்க அண்ணன் ராதாண்ணனை பத்தி சொல்லணும். பெரிய செயல் வீரர், அவெல்லாம் இருக்கிறது பெரிய உறுதுணை.
செயலாளர் செல்வர் ராதானுக்கும் திரு கபிலா நாசரமா அவர்களுக்கும் துணைத் தலைவராக என்னுடைய அன்பு நண்பர் RK சுரேஷ் அவர்களுக்கும் கமலக்கண்ணன் அவர்களுக்கும் நம்முடைய திரு போஸ் அவர்களுக்கும் நம்ம முன்னாள் சந்திரபாபு சார் இருந்தார். அவ்வளோ இதாக இருப்பார். ஒரு பொருளாளர்னா அப்படிதான் இருக்கணும். உண்மையிலே எங்களுக்கு பெருமையா இருந்தது. அவ்வளோ யாருனாலுமே உடனே முரளி சார் திட்ட ஆரம்பிச்சார். யாரு சொன்னாலும் தலைவரே சொன்னாலும் கையெழுத்து போட மாட்டாரு. அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. அவ்வளோ ரொம்ப கரெக்டா இருப்பாரு. அதே மாதிரி அவரும் இருப்பாரு. கண்டிப்பா இப்ப வெற்றி மாதிரி தான். அதே மாதிரி ஒரு நல்ல டீம் அமைஞ்சிருக்கு. அது நம்ம இணை செயலர் முதல் முறையா வராங்க. ஒரு தானனும் செல்வனும் கூப்பிட்டு சொன்னாங்க, தம்பி இது கலரே உங்களுக்கு நல்லா இருக்கும், கண்டிப்பா அவங்க 10 வருஷமா சின்ன திரையில இருக்காங்க, நல்லா செயல்படுவான்னு சொன்னாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு இது எல்லாமே இவங்க வந்தவங்க எல்லாமே நல்லா செய்யணும். ஏதாவது இது நான் நடுவில் ஃபோன் 2-3 எடுக்க முடியாது. உடனே எங்களை வரட்டும் கபிலா மேடம் என்ன இப்பவே பண்ணலாமா, அதை இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. டெய்லி ஆபீஸ் போவேன், 10 மணிக்கு போவேன், இதை போன யாரு தப்பு என்னையே கேட்கறாங்க, நான் பண்ண நான் மிரட்டுவேன். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஆளு தேவை இந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்கு. கண்டிப்பா நல்லதே நடக்கும். அதே மாதிரி கப்பார் சார் அவரு 24 மணி நேரத்துல நம்ம தான் நாங்க ஒரு வேற ஒரு போஸ்டிங் தான் சொன்னோம். ஆபீஸ் பேர இருக்கு, அவரு முடியவே முடியாது, நம்ம கூட இருக்குன்னாரு. எங்க போனாலும் ரொம்ப பெருமையா இருக்கு. அவரு எல்லாத்தையும் அவ்வளவு கான்டாக்ட். நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன். அதே மாதிரி எங்களை செயற்குழு உறுப்பினர்களை வந்து 26 பேர். சீனியர் அண்ணன் அழகன் தமிழ்மணி அண்ணன், சித்ராலட்சுமி அண்ணன், திரு கஃபார், திரு H முரளி, திரு R மாதேஷ், திரு பிரவீன் காந்தி, திரு ஞானவேல், திரு V பழனிவேல், பைஜாடாம், B மகேந்திரன், S ஜோதி, செந்தாமரை கண்ணன், K முருகன், நீலகிரி A முருகன், சாலை சகாதேவன், GM டேவிட் ராஜ், ஜெய்சீலன், ராஜா ஃபக்ருதீன், VN ரஞ்சித்குமார், தாய் சரவணன், பிரதீப் சாம்ஸ், SN ராஜராஜன், PG பாலாஜி, A ஏழுமலை, இசக்கி ராஜா, தன சண்முகமணி. இதை என்டையர் டீமையா நீங்க வெற்றி பெற வைக்கணும். அதே மாதிரி நம்ம ஒரு PL பேன பண்ண மறந்துட்டேன் இல்ல, நீங்க முழு ஒத்துழைப்போட எங்களை வெற்றி பெறுங்க. உரிமையோட கேளுங்க. எதனால இன்னும் நிறைய கூட்டங்கள் இருக்கு, நான் நிறைய பேசலாம்னு நினைச்சேன். கண்டிப்பா இது ஒரு வெற்றி கூட்டணி அமைச்சு கொடுக்குறது உங்க கையில தான் இருக்கு. இது உங்க சங்கம், உங்க தாய் சங்கம். கண்டிப்பா ஒரு பெருமைப்படுற மாதிரி பண்ணலாம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த அணியை உருவாக்கி வழி நடத்தி கொண்டிருக்கிற வெற்றி முகட்டில் இந்த அணியை கொண்டு சென்று நிற்க வைக்கிற காத்திருக்கிற முன்னாள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர், என்னாலும் எங்களுடைய வழிகாட்டி அண்ணன் கலைப்புலி தான் அவர்கள் வாழ்த்துகிறார்கள். முரளி என்கிட்ட வந்து இந்த தடவை ராதாவன் தலைவராக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதே நேரத்தில் வந்து தமிழ்குமரன் வந்து தலைவராக நிற்கணும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு 2-3 பேர் சொல்லும்போது நான் உடனே ராதாவை கூப்பிட்டு, ராதா நான் சொன்னது எனக்கு இன்சூரன்ஸ் பிரச்சனை வரும்பொழுது 50 லட்சத்தை எடுத்து கொடுத்த ஒரு மாபெரும் மனிதர். அப்படிப்பட்டவர் வந்து தலைமை எடுத்து வந்தால் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாய் இந்த சங்கம் என்றுமே முக மலர்ச்சியுடன் அகமும் புறமும் மிக சிறப்பான முறையில் நடத்தி செல்வார். வேறு ஒரு 30 வருட நண்பர் லிங்குசாமி, அவருடைய தம்பி போசம் வந்து தலைவரை நிற்கிறன்னும் போது அவர் இருதலை கொள்ளி இரும்பா தவிக்கிறாரு. தமிழ்குமரன் வந்த பிறகு நாங்கள் எல்லாம் வந்து செல்வமணிகிட்ட சொல்லி போசை வந்து தலைவர் பொறுப்புல இருந்து என்ன அனௌன்ஸே பண்ணிட்டாங்க. பண்ண பிறகு அவரை விட்டு கொடுத்து இங்க பொருளாளர் பதவி ஏற்றுன்னும் போது அந்த பண்பை விலக்குள்ளி என்று வியப்பு பெறுகிறேன். அதற்கு முழு ஒத்துழைப்பு தம்பி செல்வனுடைய மிக சிறப்பான ஒரு வழிகாட்டுதல் அந்த காலத்தில் நம்ம மறக்கவே கூடாது. இந்த திரையுலகத்துக்கு நான் பல முறை சொல்றேன், செல்வமணி தான் தலையாய தலைமை. அந்த தம்பி இந்த திரையுலக தலைமையேற்று நடத்தினால் இந்த திரையுலகம் செழிக்கும், சிகரம் ஏறும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில செயலாளர் பதவிக்கு நான் உரிமையாக கமலா சிஸ்டருக்கு வந்து நான் ஃபோன் பண்ணேன். சிஸ்டர், நான் சொல்கிறத மறுக்கலாம் கூடாது, நீங்கள் வந்து செயலாளராக இருக்கணும், ராதாவுக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். பிரதர் என்னை விட்டுடுங்கன்னாங்க. இல்லை நீங்கள் உண்மையாக ஆகணும். ஆனால் மழை காலத்தில் வெள்ளம் வரும்போது இந்த சங்கத்துக்கு அந்த முழங்காலுக்கு அந்த புடவை அதை தூக்கி அந்த மாதிரி நடந்து வந்து
இந்த சங்கத்துக்கு பணியாற்றியதெல்லாம் என் அகக்கண்ணில் வந்து நிற்குது. அப்படிப்பட்ட ஒரு வீர பெண்மணி, விவேக பெண்மணி இந்த சங்கத்துக்கு செயலாளராக ஒத்துனது உண்மையிலேயே நாங்கள் செய்த பாக்கியம். அதோடு மட்டும் இல்லாமல் 10 வருடங்களாக தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்க சகோதரி சுஜாதா விஜயகுமார் அவர்கள். அவர்கள்ட்ட நான் அதிகமாக பேசுறதில்லை, பழகினதில்லை, பார்த்ததில்லை. அப்பப்போ சந்தர்ப்ப சைன் ஆஃபீஸ்க்கு நான் போய் உரிமையாக போய் சண்டை போட்டு வைப்பேன். அப்போ அவங்களாம் 2 3 தடவை வந்திருக்காங்க, பார்த்துருக்கேன். அந்த பிணிப்பில் தான் நான் வந்து அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் துணை செயலாளராக நிற்கணும்னு சொல்லும்போது தலைவர் பதவியை இது நாளைக்கு கிடைக்கிறதுன்றது ஒரு விடம். ஆனால் அந்த அம்மா தலைவர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்திருக்காங்கன்னா நம்ம ஒட்டுமொத்த பேரும் அவங்கள இருக்கரம் கூப்பி நம்ம முத்திரையிட்டு அவங்களையும் வெற்றி வாங்க சொல்றது. இப்படிதான் கமலக்கண்ணனும் சரி, ஆர்பி சுரேஷ் அவர்களும் சரி, எல்லா சிறப்புகளும் உடையவங்க அவங்கெல்லாம். அப்படிப்பட்டவங்க இது தோன்றா துணையாக இந்த சங்கம் இந்த முறை இந்த தயாரிப்பு நிர்வாகத்தை நாம் தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் இந்த திரையுலகம் என்ன சூழ்நிலைக்கு பாதிக்கப்படும்னே தெரியாது. ஆகவே ஒவ்வொருத்தருக்கிட்ட நான் ஃபோன் பேச போகிறேன். 1500 மெம்பர் இருந்தால் 1500 மெம்பருக்கு நான் ஃபோன் பண்ணி இந்த முறை தமிழ்குமரனுடைய தலைமையை ஏற்று இந்த அணியை வெற்றி பெற செய்யுங்கள். இந்த அணி ஏதாவது ஒரு சின்ன பிசுனா கூட நீங்கள் தாராளமாக என்னை கேட்கலாம். நானும் செல்லும்படி உறுதி கூறுகிறோம். தம்பி, எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேரணும்னு தம்பி ராதாகிருஷ்ணன் சொல்லும்போது உண்மையிலேயே என்னை உலமெல்லாம் பூரிக்கிறது. பிரிந்தவர்கள் சேரணும். ஒரு தடவை கிட்டத்தட்ட ஒரு 9 மாதத்துக்கு முன்னாடி பாரதிதாசன் படம் தானே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இப்படி போயிருக்கூடாது, நான் சீக்கிரம் இதை அதை சேர்த்து விட்டுறேன். அந்த நாளும் வரும், அந்த நாளும் உறுதியாக வரும். அதே நேரத்தில் இப்போ ஒரு 4-5 பேர் ஒரு கோர்ட்டு கிட்டமாக இருக்கிறாங்க. தம்பி, நம்ம முதல் முறையாக நீங்கள் பதவி ஏற்கும் பொழுது அந்த 4 பேருக்கு நீங்கள் பிரிந்தவர்கள் கூடணும்னு சொன்னீங்களா, அவங்களாம் சேர்க்கணுன்றது தான் என்னுடைய விருப்பம். கண்டிப்பாக நீ செய்வேன். நான் சொல்லி எதையும் நீ விட்டது கிடையாது, கண்டிப்பாக செய்வேன். ஆகவே நாம் அனைவரும் ஒன்று கூடி உயர்வடையக்கூடிய ஒரு வெற்றியை அதுதான் நான் உங்ககிட்ட சொல்றது. ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம சந்திரபிரகாஷ் ஜெயின் சொன்ன ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்ககிட்ட ஒரு உறுதியா கேட்க விரும்புறேன். தமிழ்குமரன், ராதாகிருஷ்ணன், கமலநாசன் உட்பட நீங்க 33 பேரும் செயற்குழு கூட்டத்துக்கு தவறாமல் கலந்து கொள்வீர்களா? ஏன்னா இது நான் பார்த்த ஒரு விஷயம். கடந்த 3 வருடங்கள்ல எலெக்ஷனுக்கு வீடு வீடா போய் நீங்க வேலை செஞ்ச நீங்க செயற்குழு கூட்டத்துக்கு வர்றதில்லை. அதனால நான் குறை சொல்ல விரும்பல, கடந்த காலங்களை நான் குறை சொல்ல விரும்பல. ஆனா நீங்க பதவிக்கு வரணும்னு ஆசைப்படும் போது அதுக்குண்டான காலகட்டத்தை தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நீங்க கொடுக்கணும். அப்படி இப்போ தமிழ்குமரன் கிட்ட ஒரு உறுதிமொழி இருக்க. நான் கமலநாசன், ராதாகிருஷ்ணன் கிட்ட என்ன கேட்கிறேன்னா, 3 செயற்குழு கூட்டங்களுக்கு வராத உறுப்பினர்களை நீங்கள் பதவி நீக்கம் செய்ய வேண்டும். அந்த உறுதியை நான் ராதாகிருஷ்ணன் சார் என்ன சொன்னேன். அண்ணா ராதாண்ணா, இது மாதிரி சும்மா நான் ரொம்ப வெறுத்து போயிட்டேன். நாங்க ஏன்னா சம்பள பேச்சுவார்த்தை பேச வருவோம். பெப்சிலேருந்து பேச வரும்போது உங்களுக்கு தெரியாது, நான் இங்க வரும்போது எவ்வளவு அடி வாங்கி வரணும்னு உங்களுக்கு தெரியாது. இங்க இவங்களோட சண்டை போடுறது வேற, நான் அவங்களோட சண்டை போட்டு கூட்டு வரணும். எப்படி திரும்ப வருவாங்க? எங்க ஆளுங்க 150 மடங்கு சம்பள உயர்வு வேணும்னு எங்கிட்ட லெட்டர் கொடுப்பாங்க. இங்க நம்ம ஆள் என்ன பண்ணுவார்? ராதாகிருஷ்ணன் அண்ணன் இந்த வருஷம் அப்படியே வச்சுக்கலான்னு, இன்னும் கஷ்டமா இருக்கு. எங்க பேட்ச் பண்ணணும்னு பாருங்க. அப்போ அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா 30 நாள் உட்காந்து பேசுவாங்க எங்க கூட. சார் இப்படி பேசணும், அப்படி பேசணும், இது பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். அப்போ நாங்க வரும்போது இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வருவோம். அப்ப நானே அவங்களை குறைச்சி கொண்டு ஒரு 60% நான் கொண்டு நிறுத்துவேன். இதுக்கு எனக்கு 1 மாசம் ஆகும். அப்ப இங்க வந்த பிறகு இவங்க 20% ஆரம்பிப்பாங்க. இப்ப பேச்சுவார்த்தை நடத்தணும். ஆனா என்ன பரிதாபம்னா,
கட்சியிலிருந்து வர்ற அணியில மொத்தம் தரவா வருவாங்க. இங்க வர்றவங்களுக்கு 4-5 பேர் தரும். மற்றபடி என்ன நடக்குதுன்னு தெரியாது. நேற்று என்ன பேசினாங்க, இன்னைக்கு என்ன பேசினாங்க, முன்னாடி என்ன நடந்தது, நான் குறை சொல்லல. அடுத்த 3 வருஷம் நம்ம சங்கத்தை உயிராதான விஷயம். அதுக்கு வர முடியாதவங்க நீங்க பதவிக்கு வராதீங்க. நான் சொல்றேன், ராதா சார் என்ன கூப்பிட்டீங்களா, நான் வந்து வாக்களிக்கிறேன். ஆனா இந்த கண்டிஷன் உங்களுக்கு ஓகேவா? அப்பா ராதா சொன்னாரு, இந்த வாட்டி நாங்க எல்லாரும் பேசிதான், ஏன்னா இந்த முறை எங்களை காப்பாத்துறானா அப்புறம் ப்ரொடியூசருங்கிற வர்க்கமே இல்லாம போயிடும். இப்ப உங்களுக்கு தெரியாது, டிஸ்ட்ரிபியூட்டருங்கிற வர்க்கமே இல்லை. நம்ம எல்லாரும் தெரியுமா தெரியாதா? முன்னாடி நம்ம படத்தை எம்ஜி வாங்கினாங்களோ, டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கினாங்களோ, அவுட்லைட் வாங்கினாங்களோ, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு ஆள் இருந்தாங்க. இப்ப டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் எங்க காணாம போயிட்டாங்க? யாருமே இல்லை. அப்ப ப்ரொடியூசர் இல்லாம போயிடுவாங்க. நான் சொன்னது என்னன்னா, நான் அந்த சீட்ல உட்காந்துருக்கேன். இந்த வருஷம் 300 தயாரிப்பாளர்கள் இருக்காங்க. இதுல 260 பேரு புதிய தயாரிப்பாளர். அவங்க இதோட போயிட்டாங்க. இந்த 260 பேர் நாளைக்கு அடுத்த வருஷம் வரப்போறது கிடையாது. நான் அவங்கள தயாரிப்பாளர் எடுத்துக்க முடியாது. அடுத்த வருஷம் இன்னொரு புதிய 300 பேர் யாராவது கூட்டு வருவாங்க. அவங்க எங்களுக்கு சோறு போடுவாங்க. இந்த இண்டஸ்ட்ரி இப்படியே ரன் ஆகிட்டே இருக்கு. அப்ப இது இல்லாம இந்த இண்டஸ்ட்ரி இன்னைக்கு மிக பிரம்மாண்டமான நிலையில இருக்கு. அன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் படம் பார்த்தாங்க, இன்னைக்கு உலகம் முழுக்க படம் பார்க்கறாங்க. வருமானம் பல மடங்கு ஆயிடுச்சு. ஆனா நமக்கு வந்து சேருதா? நமக்கு வந்து சேரல. அப்ப இதை ஒழுங்குபடுத்தி நம்ம தயாரிப்பாளர்களுக்கு செலவை குறைச்சி வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு ஒரு மெஷின் தேவைப்படுது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தான் தமிழ் திரையோட மூளை. அந்த மூளை வேலை செய்யலன்னா நாங்க பலமா இருந்து என்ன பிரயோஜனம்? பெப்சி பலமா இருக்கு என்ன பிரயோஜனம்? கை கால் வீங்கின மாதிரி தான் ஆயிடும். உடம்பு முழுக்க பலமா இருந்து மூளை பலமா இருந்து அந்த மனிதன் நடந்தாதான் ஆரோக்கியம். அப்போ எங்களுக்கு என்ன கவலைன்னா, ஐயோ ப்ரொடியூசர் கவுன்சில் நல்லா இருந்தா நம்ம நல்லா இருக்கலாமே அப்படிங்கிற நோக்கத்துலதான் நான் இந்த அணிக்கு நான் என்னுடைய ஆதரவை தெரிவித்தேன். ஆனா இந்த நல்ல அணி இங்க வரணும். அப்போ இதுல வரும்போது தலைவருக்கு நிற்கின்ற தமிழ் குமரன் உண்மையாவே பணியோட உச்சம், அன்போட உச்சம், பண்போட உச்சம் வந்து தமிழ். அவரை நாம் இழந்தா இழப்பு அவருக்கு இல்ல. ஒரு நாள் வருத்தம் இருக்கலாம், ஆனா 3 வருஷம் வருத்தம் நமக்கு. நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன ஏன் சொல்றேன்னா, எனக்கு பெருசா தெரியாது. கொரோனால கஷ்டம். முதல்ல வந்து தான சார் தான் ஃபோன் பண்ணேன். சார் இந்த மாதிரி, ஏன்னா 5 நாள் வேலை இல்லை உங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் வேலை இல்லை, மறுநாள் சாப்பாடு கிடையாது. அதுதான் இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரியோட தொழிலாளர்கள் நிலைமை. சார் 5 நாள் ஷூட்டிங்ல சார். அவர் சொன்னார், தம்பி இன்னும் ஒரு 2 மாசம் இருக்காது பண்ணார். ஐயோ ரொம்ப கஷ்டம் சார், என்ன பண்ணலாங்க? ஒரு 20,000 மூட்டை அரிசி வேணும். தம்பி 1000 மூட்டை அரிசி நான் அனுப்பிச்சிட்டேன், மீதி விஷயத்தை நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அடுத்து சொன்னாரு, நீ குமரன் தமிழ் குமருக்கு ஒரு ஃபோன் அடிங்க. உடனே வந்து தமிழ் குமருக்கு சார் கிடைச்சேன். சார் எனக்கு தெரியாது, ஆனா எடுத்த உடனே அவர் எவ்வளவு அன்பா பேசுறாரு. அண்ணன் சொல்லுங்க என்ன, அந்த உறவு இருக்கு இல்லையா, அது ரொம்ப மனித நேயத்தை தாழ்ந்த ஒரு அண்ணன் சொல்லுங்க என்ன. நான் சொன்னேன், இது மாதிரி வந்து பெப்சியில கொஞ்சம் உதவி பண்ணுவோம் சார், எனக்கு அரிசி தான் வேணும். என்ன சொல்லுங்கண்ணே எவ்வளவு வேணும்? நான் கூச்சம், எவ்வளவு கேட்கறதுன்னு கூச்சம், ஏன்னா பெரிய பழக்கம் இல்லையே. சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் அண்ணன் 1 கோடி நான் வாங்கி தந்துடுறேன். மறுநாள் எங்களுக்கு 1 கோடி ரூபாய் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர். அது போல பில்டிங் கட்டினா அவங்க 1 கோடி கொடுத்தாங்க சார். நம்ம மெம்பருக்கு இன்சூரன்ஸ் பணம் கட்டல, அதுக்கு 50 லட்சம் கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, இந்திய திரைப்படத்துறையிலே இல்லாத ஒரு விஷயம், ஒரு விபத்துல வந்து 6 பேர் இறக்குறாங்க. ஒருத்தருக்கும் 2 கோடி ரூபாய், ஒருத்தருக்கும் 2 கோடி ரூபாய். அவங்களுக்கு மருத்துவ செலவு, மருத்துவம் முடிஞ்சு வர வரைக்கும் அவங்க டெய்லி சம்பளம், அவன் வேலை செஞ்சா என்ன சம்பளமோ அந்த சம்பளம். இது வந்து அந்த மனசு, அதுதான் வந்து தமிழ் குமரனோட. அப்போ தமிழ் குமரன் சாரை நம்ம வந்து ஜெயிக்க வைக்கிறது நல்லது. நம்ம ப்ரொடியூசர் கவுன்சில் பிரசிடென்ட் சொல்றதுக்கு ஒரு அடையாளம். அப்ப நம்ம ஓட்டு யாருக்காக இருக்கணும்? தமிழ் குமரனுக்காக. அடுத்த அணி வந்து கமிலாவும் ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன் சார் வந்து முதல் முறையா எனக்கு இயக்குனர் வி சேகர் தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அவர் மேல எனக்கு பெரிய, ஏன்னா ஒரு எப்ப ரப்சராகவே இருக்காரு, சண்டை போட்டுனே இருக்கிறாரு அப்படின்னு அவர் மேல எனக்கு ஒரு பெரிய இதுவும் இல்லை. அப்போ வி சேகர் சார் ஆபீஸ்ல உட்காந்து நானும் வி சேகர் ராதாகிருஷ்ணன் பேசுவோம். வி சேகர் சொன்னாரு, எனக்கு பெரும்பாலும் வி சேகர் எனக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி. அவரு சொன்னாரு, செல்வம் தெரியாது, இவங்க என்ன பண்ணணும்னு தெரியல செல்வம், இந்த சின்ன ப்ரொடியூசருக்காக வந்து எதையாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்புறம் ஒரு 2 மணி நேரம் நாங்கள் அவர் ஆபத்துல பார்த்து பேசுவோம். அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் அவருக்கு எனக்குமான உறவு வந்து ஒரு சகோதரனுக்கான உறவு தான்.
என்ன வேணாலும் சண்டை வரும். இப்ப எங்களுக்கு கூட ஒரு உறவு பெரிய சண்டை, நீயா நானா சண்டை. ஆனா கூட பார்க்கும்போது அண்ணன் வாங்க எது நாங்க கோர்ட்ல போய் நிக்கிறோம், அண்ணே வாங்க உட்காருங்க, உட்காரு. அவர் உட்காந்து சேர் எடுத்து அண்ணே உட்காருங்க. அவங்க பார்த்து என்ன வெளியே வந்து அடிச்சுக்கிற மாதிரி வரீங்க, இங்க வந்து அண்ணங்க நீங்க. எங்களுக்கு வந்து பாலிசியா தான் இருக்கு. அவர் ப்ரொடியூசருக்காக போராடுறா, நான் லேபருக்காக போராடுறேன் சார், அவ்வளவுதான். அப்போ இந்த ரெண்டுத்தையும் ஒரு சின்ன பிரச்சனை தான், அதை ஸ்மூத் பண்ணவர் வந்து தானு சார் தான். அதை வந்து மிக ஸ்மூத் பண்ணி அப்போ ராதாகிருஷ்ணன் சார் வந்து தமிழ் ப்ரொடியூசர்களோட ஒரு கவசமா இருக்கிறாரு. அதை நம்ம படகி போகும்போது வால் இல்லாம போக கூடாது. அப்ப நம்மளோட அணிக்கு ராதாகிருஷ்ணன் இல்லாம இருந்தா அது ஆயுதம் இல்லாத அணியாகும். அப்போ இந்த தலைமை இந்த படையோட ஆயுதமா ராதாகிருஷ்ணன் இருப்பாங்க. அப்புறம் கமலாநாசர், இவங்களெல்லாம் குடைச்சலே கமலாநாசர் தான். ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி கமலாநாசர் இல்ல, மிகச்சிறந்த அறிவாளி. அவன் வந்து எப்பவுமே அந்த பேப்பரை நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பேன். என்ன அது ஃபியூச்சர் பிளான்லாம் வந்து நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். என்ன மாதிரியான ஃபியூச்சர் பிளான்னா அவ்வளோ அழகா ஃபியூச்சர் பிளான் பண்ணுவாங்க. திட்டமிடுதல் எல்லாம் சிறப்பாக பயன்படுவாங்க. பங்க்சுவாலிட்டியும் 10 மணினா 10 மணிக்கு வரணும். யார் வரலனாலும் சொன்னாங்க இல்லையா, வரும்போதே 10 மணிக்கு போகணுங்கிற மாதிரி. அது மாதிரி மிகச்சிறந்த வீரத்துக்கு அவங்க சொன்னாங்க. வீரத்துக்கு உண்மையான ஒரு பெண்மணி வந்து நம்ம கமலாநாசர் தான். ஒரு தடவை வந்து எலெக்ஷன் நடந்தது, உங்களுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் பேர் தெரியாது. அதில் ஒரு பெரிய அடிதடிலாம் நடந்துச்சு. அப்போ வந்து அரசு இயந்திரம்லாம் அவங்களுக்கு எதிராக வேலை செய்யுது. அவங்க வெற்றி பெற்றவங்களை வந்து அந்த பொட்டியெல்லாம் மாற்றி இவங்க தோத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வெற்றி பெற்றவங்க கூட ஆமா சார் நாங்கள் தோத்துட்டோம்னு வந்து போகிற நிலைமையில அன்னைக்கு எதிர்த்து நின்ற ஒரே ஆம்பளை வந்து கமலாநாசர் தான். என்ன சொல்லி ஏன் நான் போகணும், நான் ஜெயிச்சேன். அன்னைக்கு போலீஸ் அசிஸ்டன்ட் கமிஷன்லாம் அங்கே மிரட்டுறாங்க. எல்லாருக்கும் வந்து பதில் கொடுத்தோம். அந்த அம்மா வந்து மற்றவங்க கலைஞ்சு போயிட்டாங்க. ஒரு பயம், சரி ஒரு அரசு எந்திரம் எதிர்த்து நம்ம தலையிடக்கூடாதுன்னு. ஆனா மொத்த பேருக்கும் சவாலா நின்றவங்க வந்து கமலாநாசர். அது யாரா வேணாலும் இருக்கட்டும், உண்மைன்னு இருந்தா அந்த உண்மைக்காக எடுத்து போற மிகப்பெரிய பெண்மணி வந்து கமலாநாசர். அது மாதிரி வந்து திட்டமிடுதல் கூட அழகா திட்டமிட்டு மிகச்சிறந்த கூட்டங்களை மிகச்சிறந்த கருத்துக்களை தெளிவா சொல்லி கொடுக்கணும். அப்ப நமக்கு வந்து எப்படி வந்து ஒரு ஆயுதமா ராதாகிருஷ்ணன் இருப்பாரோ அது மாதிரி வந்து ஒரு அறிவான ஒரு பெண்மணியா வந்து கமலாநாசர் இருப்பாங்க. அப்ப 2 செக்ரட்டரியும் நம்ம சைட்ல இருந்து வந்தாதான் அறிவும் ஆயுதமும் இணைந்த ஒரு படையா இந்த படை இயங்கும். அப்போ நம்ம 2 பேருக்கும் யாராவது வந்து மாத்தி போடுறது அப்படிங்கிற வேட்டை தயவு செய்து பண்ணிடாதீங்க. அது நமக்கு நாமே செய்கிற துரோகம். அந்த துரோகத்தை யாரும் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து அண்ணன் தம்பி போஸ் உண்மையாவே வந்து எனக்கு தெரியாது. போஸ் வந்து நிக்க போறாங்கலாம் எனக்கு தெரியாது. போஸ் வந்து பார்த்தா திடீர்னு ஒரு போஸ்ட் வருது, போஸ் தலைமையில ஒரு அணி வருதுன்னு. நான் வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே வந்து எனக்கு வந்து ராதா வந்து தலைவர் நிற்கிறான்னு சொன்னவரே முரளி சார் தான். முரளி சார் தான் ராதா தலைவர் அழைக்கிற சொல்லுவாங்க. நீங்க வந்து எல்லாரும் இன்னும் நான் வந்து கமிட் பண்ண உடனே தானு சார் கூப்பிட்டாரு. இது மாதிரி வந்து இந்த வாட்டி ராதாகிருஷ்ணன் பிரச்சனை சரி சார் சொல்லிட்டோம். சொன்ன பிறகு இப்ப பார்த்தா போஸ் நிக்கிறேங்கிறாரு. நான் வந்து போஸ் கிட்ட எப்படி சொல்றது நினைக்காதன்னு. லிங்குசாமி வந்து எனக்கு கூட பிறக்காத தம்பி. உடனே லிங்குசாமி ஃபோன் பண்ணேன். லிங்கு இது மாதிரி ஒரு தகவல் வருது, அது போல நின்னா நான் வந்து உங்க கூட இணைஞ்சு செயல்பட முடியாது. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி ராதாகிருஷ்ணன் சாருக்கு சப்போர்ட் பண்ண நான் சொல்லிட்டேன். அதனால தயவு செய்து உங்க தம்பி இது மாதிரி இருந்தா கொஞ்சம் மாத்திக்கணும், என்னத்தை மாத்திக்கணும். அப்புறம் தானு சார் கூப்பிட்டாரு. அவர் வந்து கூப்பிட்டு வந்து இங்க நிக்க வச்சு, அவர் முதல்ல செக்ரட்டரி தான் கூப்பிட்டு வந்தோம். அவர் சொன்னார், அண்ணே தலைவர் நிற்கிறேன், எனக்கு செக்ரட்டரி கொடுத்தாரு. பரவாயில்ல வாப்பா இங்க வந்த பிறகு அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி கமலாநாசர் கமிட் பண்ணிட்டோம். இப்ப தலைவராக இருக்கிற ராதாகிருஷ்ணன் சார் செக்ரட்டரி ஆகிட்டாரு. அப்போ வந்து தமிழ் குமரன் இப்போ வந்து ஒரு சேஞ்ச் வருது. தமிழ் குமரன் தலைவர் இப்போ செக்ரட்டரி. அப்போ மறுபடியும் வந்து தானு சார் சொன்னாரு, தம்பி சார் பொருளாதாரம் கொஞ்சம் எனக்கு தலைவர் கொண்டு வந்து செக்ரட்டரி கொண்டு வந்து. ஆனா ஏன் சொல்றேன்னா, தலைவர்னு 3 மாசமா ஒர்க் பண்ணிட்டு இருந்த ராதாகிருஷ்ணன் பரவாயில்ல எனக்கு தலைவர் பதவி இல்லைன்னா பரவாயில்ல. தலைவரா தன்னை அனௌன்ஸ் பண்ண போஸ் வந்து எனக்கு தலைவர் பதவி இல்லைன்னா பரவாயில்ல பொருளாதாரம். அப்போ இவங்க யாரும் பதவிக்காக படிச்சுக்கணும் கிடையாது, ஒரு நல்ல அணியை உருவாக்கணுங்கிறது தான் இவங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கமலக்கண்ணன் வந்து அவர் சொன்னார் வந்து மற்றவர்களுக்கு சொன்னாரு தானு சாரை பத்தி. உண்மையாவே எனக்கு தெரிஞ்ச அடுத்த கண்ணன் தானு சாரோட சின்ன கண்ணன் வந்து கமலக்கண்ணன் தான். ஏன்னா பழக்கம் கம்மி தான், ஆனா பழக்கத்துக்கு மிக இனிமையான நண்பர். பெரிய பெரிய இது கூட சாதாரண சிரிச்ச மாதிரி பண்ணுவாரு. நமக்கு சண்டை வந்துட்டு இருக்கும்போது அண்ணன் கமலக்கண்ணன் இருக்காரு, அதனால அவர் துணைத் தலைவரா நீங்க வந்து அவர் தேர்ந்தெடுப்பது நமக்கு நல்லது, அவருக்கு எந்த விதத்தில் நல்லது இல்லை. அவர் கூடுதல் பணி தான் நம்ம சங்கத்துக்கு நல்லது. ஏன்னா இணைந்து ராதாகிருஷ்ணன் கூட இணைந்து செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான மனிதர் வந்து கமலக்கண்ணன். அப்புறம் ஆர்கே சுரேஷ் பத்தி ஏற்கனவே சொன்னேன்.
ஆர்கே சுரேஷ் வந்து எப்படின்னா நமக்கு இப்போ சென்ட்ரல் ஏதாவது வேலை நடக்கும்னா ஆர்கே சுரேஷ் கூப்பிட்டு போனால் கொஞ்சம் வேலை நடக்கும். ஏன்னா முன்னாடி வந்து நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்க நம்ம வந்து 2-3 மாசமா ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். இன்னும் ஆர்கே சுரேஷ் இது மாதிரி வந்து என்ன அண்ணே போனானே அப்படின்னு வந்து அடுத்த 48 மணி நேரத்துல இருந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நம்ம ஐஎன்பி மினிஸ்டர் 2 பேருக்கும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாரு. உடனே மறுநாளே போயிட்டு உட்காந்து அவங்க ஏறக்குறைய ஒரு 1/2 hour உட்காந்து நம்மளுடைய பிரச்சனை தெளிவாக பேசு. அப்புறம் அதை கன்சிக்யூட்டிவ் அவங்களால நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலையே தவிர ஆர்கே சுரேஷ்க்கு அந்த வந்து டெல்லியில் ஒரு நல்ல இது இருக்கு. நம்ம ஸ்டேட்ல வந்து ராதாகிருஷ்ணன் பார்த்துக்கலாம், சென்ட்ரல்ல வந்து ஆர்கே சுரேஷ் பார்த்துப்பாரு. அதனால நீங்க ஆர்கே சுரேஷையும் சேர்த்து தலைவராக இது பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் வந்து இணைச் செயலாளர் இருக்கிற சகோதரி விஜயகுமார் வந்து சுஜாதா விஜயகுமார் வந்து மிக 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 மிகச் சிறந்த நல்ல அதாவது நல்ல தாயுள்ளம் கொண்டவங்க தான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டாலும் அது இருந்தே பேச மாட்டாங்க. அவங்களோட 3 முறை பேச்சுவார்த்தை நடத்திருக்கோம். ஒரு முறை கூட குஷ்போது கொஞ்சம் வந்து டக்கு டக்குன்னு கொஞ்சம் கோவப்படுவாங்க. இவங்க வந்து அந்த நம்ம பிரச்சனைகளை வந்து நம்மள மாதிரி யோசிச்சு நம்ம அவங்க வந்து கொஞ்சம் தான் நம்ம 12 மணி நேரம் ஒர்க் பண்றாம சேர்த்து கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம அவ்வளோ அழகா டீல் பண்ணக்கூடியவங்க. யாரோட சண்டை போட மாட்டாங்க. எவ்வளவு பெரிய வந்து நாங்க வந்து எங்களது வந்து தெரியும் இல்லையா, எங்களுக்கு ஒரு அணி இருக்கும். அடி நீ பிச்சு எடுத்துட்டு வந்து சார் முடிச்சிடணும் சார். ஆனா வந்த உடனே அவங்க அப்படியே கட்டிப்பாம அடைக்கிறாங்க. இந்த அம்மா வந்து அவ்வளோ அன்பா வந்த உடனே முதல்ல அவங்களுக்கு காஃபியோ டீயோ இது அதுக்கப்புறமா பேச்சு பண்ணுவாங்க. அப்போ அந்த வேலையை 2 பேரும் பாதகம் இல்லாம எங்களுக்கு என்ன வேணுமோ அதையும் பண்ணி கொடுத்தாங்க. தயாரிப்பாளரையும் காப்பாற்றினாங்க. தலைவரா இருந்து நான் கேட்டேன் பண்ணலாம், நீங்க எது சொன்னாலும் பண்ணலாம், நல்லது நீங்க நினைக்கிறீங்களா, நல்லதுன்னு நினைக்கிறீங்களான்னு. அம்மா நீங்க இதுல இருந்தா ரொம்ப நல்லதுமா, ஏன்னா உங்களுக்கு மறுபடியும் ஆட்கள் பரவாயில்லன்னா அதை டிசைன் பண்ண சொல்றாங்கம்மா, பண்ணலாமா பண்றீங்களாமா கேட்டேன். அப்படியே நீங்க சொன்னா பண்றாங்க. மறுநாள் டிசைன் பண்ணி அதனால இந்த பதவிக்காக அவங்களை அலையலை, நம்ம தான் அவங்களை வலிஞ்சு இந்த பதவி கொடுக்கணும். அப்போ இது ஒரு மரியாதையாகவும் ஒரு ஸ்மூத்தாகவும் இருக்கும். அந்த குடும்பமா இதை வந்து இந்த அணியை ஒரு குடும்பமா வச்சிருக்கணும்னா சுஜாதா விஜயகுமார் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால நீங்க தயவு செய்து சுஜாதா விஜயகுமார் என்ன இருக்காங்க அப்படி இப்படி மாத்தி கொள்ளாங்க. தயவு செய்து கடந்த 3 வருடங்கள்ல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் ஏற்பட்ட பிரச்சனையே ஒற்றுமையின்மை தான். நீங்க இதுல கொஞ்சம் பேர் அதுல கொஞ்சம் பேர் போட்டீங்கன்னா மறுபடியும் அந்த நோயை தமிழ் சங்கத்துக்கு கொண்டு வந்துடுறீங்க. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த மொத்த ஈசி மெம்பருக்கும் உங்க ஓட்டு ஒருத்தர் விடாம இதுல வந்து நம்ம சீனியரா இருக்கணும் போட்டு அவங்க போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறார். எப்படி இவங்க கிட்ட வந்து ஒரு உறுதியை கேட்கணும், நீங்க அனைத்து செயற்குழு கூட்டங்களும் கலந்து கொள்ள வேண்டும், எப்படி இவங்ககிட்ட ஒரு உறுதியை கேட்கணும். அதே உறுதியை உங்ககிட்ட கேட்கணும். நீங்க அனைவருக்கும் இந்த அணிக்கு ஓட்டு அளிப்பீர்களா? நீங்க கைவழி மூலம் நீங்க அனைவரும் யார் யாரெல்லாம் இந்த அணிக்கு ஒட்டுமொத்தமா ஓட்டு போடுறீங்க உங்க கைத்தட்டி மூலம் அதை கொடுக்கணும். ஏன்னா தயவு செய்து மாற்றக்கூடாது. ஒருத்தருக்கு மாத்தி ஒருத்தர் உள்ள வந்தா கூட அவன் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் எதிரணியிலிருந்து வந்தேன் அதனால ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணணும். அப்ப அந்த சுமூகத்தன்மை அங்க போயிடுது. அப்ப தயவு செய்து இந்த அணியில் இருக்கிற சகோதரர் அழகன் தமிழ்மணி, சகோதரர் சித்தாலட்சுமணன், கஃபார், முரளி, மாதேஷ், பிரவீன்காந்த், ஞானவேல், பழனிவேல், பைஜாடாம், மகேந்திரன், ஜோதி, செந்தாமரை கண்ணன், கே முருகன், நீலகிரி ஏ முருகன், சாலை சகாதேவன், டேவிட் ராஜ், ஜெயசீலன், ராஜேந்திர பக்ருதீன், வி என் ரஜித்குமார், தாய் சரவணன், பிரதீப் சாம்ஸ், எஸ் என் ராஜராஜன், பி ஜி பாலாஜி, ஏ ஏழுமலை, இசக்கி ராஜா, தனசங்கமணி, இந்த 26 பேரும் வெற்றி பெறும்போதுதான் தயாரிப்பாளர் சங்கம் வெற்றி. 33 பேர் ஒரு அணியா இருந்து செயல்படுவாங்க அப்படிங்கிற நிலையை நம்ம உருவாக்க வேண்டியது. அப்போ இந்த கூட்டம் இப்ப பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா, வழக்கமா வந்து நாங்களாம் வந்து உட்காந்துருப்போம், கொஞ்சம் கொஞ்சமா சேருவாங்க, அப்புறம் ஃபுல்லா வந்து கூட்டம் தாங்க. ஆனா இப்ப மாறா இங்க மொத்தமா ஒரு 500 பேர் உள்ள உட்காந்துருக்காங்க. நாங்க உள்ள வரும்போதே 500 பேர் வந்திருக்காங்க. நாங்க தான் லேட்டா வந்தோம். இப்ப பார்த்தா வெளியே ஒரு 500 பேர் இருக்காங்க. அப்போ ஏறக்குறைய இப்ப வந்து ஒரு 700-800 பேர் இங்க இருக்கு. மொத்தமாவே 1500 பேர் தான். நம்ம ஒரு வேலை செய்ய முடியுமா? எனக்கு ஒரு 3 ஓட்டு, நான் இன்னொரு 3 ஓட்டை கொண்டு வரேன். என்னை நம்பி ஒரு 50 பேர் 100 பேர் ஓட்டு போடுவாங்க, அது வேற விஷயம். ஆனா இவங்க போட மாட்டாங்கன்னு சொல்லுது. ராதாவோ தமிழ் குமரனோ கமிலாவோ சார் இவங்க போட மாட்டாங்க சார் அப்படின்னு ஒரு 3 பேர் எழுதி கொடுத்தீங்கன்னா அந்த 3 பேர் ஓட்டை நாங்க வாங்கிட்டோம். அப்ப நீங்க 2 பேர் ஓட்டை நீங்க வாங்கி கொடுக்கணும். ஒரு இங்க வந்திருக்க ஒரு உறுப்பினரும் 2 ஓட்டை வாங்கிட்டாங்க. ஏன்னா வெற்றிங்கிறது எப்படி இருக்கணும்னா மார்ஜின் ஜெயிச்சாங்க,
கொஞ்சம் ஜெயிச்சாங்க. அப்படி இருக்கக்கூடாது. மொத்தம் 1500 ஓட்டுல 1300 ஓட்டு போலாதுன்னா 1100லேருந்து மினிமம் ஓட்டு 1100 இருக்கணும். 1100 மினிமம் ஓட்டா இருக்கணும். 1250 அதிகபட்ச ஓட்டா இருக்கணும். அப்போது அதுதான் சிறந்தது. ஏன்னா இந்த அணி அது போல அணியா இருக்கும். இந்த அணி வெற்றி பெற வைக்க வேண்டியது யாரோட கடமை? நம்ம தயாரிப்பாளர்களோட கடமை. நிச்சயமா ஏன்னா தானு சார் சொன்ன மாதிரி இதுல அனைத்து வழிகளிலும் நாங்க அவரோட இருக்கோம். தானு சாருக்கு நமக்கு நிறைய விஷயம் சொன்னார் அவரு. அப்படி அவர் சொல்லி சொல்லி என்ன அடிச்சாலும் தாங்கிக்கிறாண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊசி பேசி இதே வேலையா வந்து காலையில் ஆரம்பிச்ச மீட்டிங் இருந்து இன்னைக்கு வந்து 9 மணி ஆச்சு. இன்னொரு மீட்டிங் வெளியே கீழே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படியே ரவுண்ட் த கிளாக் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த தமிழ் திரைத்துறைக்கு நான் ஒரு சாதாரண ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தால் இன்னைக்கு வந்து இயக்குனரா தயாரிப்பாளரா இந்த நல்ல நிலைமையில இருக்கிறதுக்காக நம்ம இண்டஸ்ட்ரி அப்போ என்னால் கூட இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன உதவி பண்ண முடிஞ்சா அந்த ஒரு வந்து சார் சொன்னாரு, கோடான் சார் சொன்னாரு, இது மாதிரி 10 ப்ரொடியூசர்ஸ் சூஸ் பண்ணலான்னு. அந்த பேங்க்குக்கு நீங்க வந்து சந்திரபிரகாஷ் சார் வந்து சேர்மனா கூட ஒரே ஒரு பைசா அங்கே எவனும் வாங்க முடியாது. அவர் சொல்லிட்டாரு, செல்வமணி இந்த 30 லட்சம் ரூபாய் நீ கைட்டு போட்டு சொன்னா போடுவேன். அந்த 2 கோடி இருந்து ஒரு பைசா கூட நம்ம எடுக்கக்கூடாது. அது அப்படியே தான் வச்சிருக்கோம். அது இன்னொருத்த பணம், அதை நம்ம தொடக்கூடாது. கடைசியா நாங்க அந்த 2 கோடி ரூபாய் திருப்பி கொடுத்து ஏசிஎஸ் வந்த போது அது மூலமா தான் தந்துடுறேன். ஒரே ஒரு காசு கூட அதுல எழுந்ததெல்லாம் எங்க பணத்தை தான். அது மாதிரி அவர் சங்க பணத்தை அப்படி மாதிரி வச்சிருப்பாரு. அப்ப அந்த பேங்க் ஏற்படுத்த நிச்சயம் இப்போ உங்களுக்கு சில பேருக்கு அது காமெடியா தோணலாம். ஆனா இது செயல்படுத்த முடியும். ஏன்னா நம்ம சொசைட்டில வந்து ஹவுசிங் சொசைட்டி இருக்கு இல்லைங்களா, இதன் மூலம் அதுவே ஒரு பேங்க் தான். அதன் மூலம் நகை கடன் கொடுக்கலாம், ஃபைனான்ஸ் வாங்கலாம், வட்டிக்கு பணம் கொடுக்கலாம். அதை சிறப்பாக பயன்படுத்தினா இன்னைக்கு கூட அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதான் சார் தமிழ்குமரன் சார் அதுல வந்து 1000 தயாரிப்பாளர்கள் வீடு கட்டலாம் சார். 1000 நீங்க அதை வந்து இன்னைக்கு கடன் வீடு இல்லாத தயாரிப்பாளர்கள் 1000 தயாரிப்பு வீடு கட்டலாம். குறைந்த வட்டியில நாங்க வந்து நீங்களே பண்ணிட முடியும். ஏன்னா நாங்க சொல்ல வேண்டியது இல்லை. இருந்தாலும் அது மாதிரி தேவைப்பட்டா பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்க விருப்பம் இல்லைன்னா தனியார் மூலம் கூட எங்களால் பண்ணி தர முடியும். இப்போ ஏறக்குறைய நாங்கள் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டோம். இப்போ கவர்மெண்டோட அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 6000 வீடு கட்டுறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணி எல்லாத்தையும் ஓகே பண்ணி வச்சிருக்கோம். இப்போ கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்கோம். அது அப்ரூவல் வந்துச்சுன்னா நாங்கள் வீடு கட்ட தொடங்கிடுவோம். அது மட்டும் இல்லாமல் சின்ன முயற்சியாக நாங்கள் வந்து ஒரு ஸ்டுடியோ தொடங்கி இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பிரம்மாண்டமான ஸ்டுடியோ நம்ம ஸ்டுடியோ தான். நம்ம அரசு கொடுத்த இடத்துல 20 ஏக்கர் 15 ஏக்கரில் நாங்கள் பிரம்மாண்டமான ஸ்டுடியோ இருக்கு. அது மாதிரி நம்மளோட முயற்சிக்கு நீங்கள் 1000 பேருக்கு அதில் தாராளமாக ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட் கட்டி கொடுக்கலாம். அதுக்கு உண்டான வசதி இருக்கு, இடமும் இருக்கு. அது வீடு இல்லாத தயாரிப்பாளர்கள் கொடுத்து வீடு இருக்கவும் கொடுக்கலாம். 1000 பேருக்கு அந்த 10 ஏக்கர் இடத்துல வீடு கட்ட முடியும். அதுக்கான முயற்சி எங்க எடுத்தீங்கன்னா ராஜா சார் அதுக்கு உடனிருந்து நாங்கள் நிச்சயமா நாங்கள் அதுக்கு என்னால முயற்சி உதவி நான்